இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாங்க பிரண்டை தொக்கெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க? ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம் பிரண்டை சட்னி சாப்பிட்லாமா? பிரண்டை சாப்பிட்டா நல்லா பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மேலே இருக்க நாரை உரித்து எடுத்துடணுங்க. க்ளவுஸ் போட்டுட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா கை அரிக்கும். மார்க்கெட்டில் வாங்குறப்ப நல்லா கொழுந்து பிரண்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. நார் எடுத்ததுக்கப்புறம் பிரண்டை உள்ளே இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொத்தமல்லி 1 ஸ்பூன், வரமிளகாய் 4, ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப எண்ணெய் 4 ஸ்பூன் கடாயில் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த பிரண்டையை சேர்த்து கால்வாசி வதங்கினதும் பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கணுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் 20 போல் சேர்த்து வதங்கினதும் தக்காளி 4 கட் பண்ணி போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி வதங்கினதும் ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி, கை நிறைய திருவின தேங்காய் சேர்த்து 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு ஆற வச்சிடலாங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த மல்லி, வரமிளகாய், ஜீரக, சோம்பு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்தால் அருமையான பிரண்டை சட்னி ரெடிங்க. பிரண்டை வதங்கின அப்புறம் பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி தாங்க இருக்கும். பட் சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இன்ஃப்யூஸ் ஆகிருக்குன்னே தெரியும். சில பேர் பிரண்டைன்னு பேரை கேட்டாலே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு இது பிரண்டை சட்னினும் தெரியாது, இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.